உங்களுக்கு எப்போதாவது இப்படி நடந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு புதிய நபரை சந்திக்கிறீங்க. ரொம்ப உற்சாகமா உங்க முகத்த பார்த்து சிரிச்சு, கை குலுக்கி, உங்கள சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்றீங்க. ஆமா, அவங்களும் திருப்பி அவங்க பேர சொல்லி அறிமுகப்படுத்திப்பாங்க. கரெக்ட். நீங்களும் தலையாட்டுறீங்க. ஆனா கை குலுக்கின அந்த மறுகணமே, அதாவது ஒரு 5 செகண்ட்ல, அவங்க சொன்ன அந்த பேர் உங்க ஞாபகத்துல இருந்து சுத்தமா மாயமா மறைஞ்சு போயிருக்கும். ம். இது நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி நடக்கிற ஒரு சங்கடமான விஷயம்தான். உண்மைதான். உடனே நமக்குள்ள, அடடா! இவர் பேர் என்ன? சுரேஷா? ரமேஷா? இல்ல வேற ஏதாவதான்னு ஒரு பெரிய தவிப்பு உருவாகும். மறுபடியும் பேர கேட்கறது கொஞ்சம் அநாகரிகமா இருக்குமோன்னு நெனச்சு, அந்த உரையாடல் முழுக்கவே ஒருவித பதற்றத்தோட தான் நடரும். கண்டிப்பா. அந்த நேரத்துல நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி கூட வரும். நமக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு. நாம ஒரு முட்டாள்னு நம்மள நாமே நொந்துக்க ஆரம்பிப்போம். ஆனா, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம மேற்கொள்ள போற இந்த ஆழமான அலசலுக்கு அப்புறம், நீங்க உங்கள அப்படி நெனச்சுக்கவே மாட்டீங்க. ஏன்னா, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல கட்டுரை, "தி சைக்காலஜி ஆஃப் ரிமெம்பரிங் நேம்ஸ்", அதாவது பெயர்கள நினைவில் வைப்பதன் பின்னணியில் உள்ள உளவியல். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. பெயர்கள மறக்கிறதுங்கிறது உங்க மூளையோட குறைபாடு கிடையாது. அது மூளைக்குள்ள நடக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான நாடகம்னு இந்த கட்டுரை ரொம்ப அழகா விளக்குது. அப்படிதானே? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒருத்தர நம்ம முதல்ல சந்திக்கும்போது, அந்த முதல் சில வினாடிகள்ல நம்ம மூளைக்குள்ள உண்மையாவே என்னதான் நடக்குது? ஏன் அந்த சின்ன தகவல் கூட மூளைக்குள்ள நுழைய மாட்டேங்குது? இப்ப அந்த முதல் சந்திப்புல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க மூளையோட தற்காலிக நினைவகம், அதாவது ஒர்க்கிங் மெமரி எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஒருத்தரை புதுசா சந்திக்கும் போது இயல்பாகவே நமக்குள்ள ஒரு சமூக அழுத்தம் வந்துரும். சமூக அழுத்தம்னா அந்த சோஷியல் ஆன்சைட்டிய சொல்றீங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி. இது ஏதோ ஒரு பெரிய பயம் கிடையாது. இது ஒரு மிக நுண்ணிய அளவிலான விழிப்பு நிலை. நம்ம மூளை அந்த ஒரு சில செகண்ட்ஸ்ல பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்ய முயற்சி பண்ணுது. அந்த நபரோட பேரை கேட்கும்போது நம்ம முழு கவனமும் அந்த பேர் மேல தான் இருக்கணும். அதுதான் லாஜிக். ஆனா அப்படி நடக்கிறது இல்லையே. நடக்கிறதில்ல. ஏன்னா மூளையோட ஒர்க்கிங் மெமரிக்கு எல்லையற்ற திறன் கிடையாது. அது ஒரே நேரத்துல 3 அல்லது 4 விஷயங்களை மட்டுமே கையாள முடியும். ஒரு புது நபரை சந்திக்கும் போது அந்த இடங்களை வேற சில சிந்தனைகள் ஆக்கிரமிச்சுக்குது. அதாவது, நான் எப்படி தெரியிறேன்? என் புன்னகை சரியா இருக்கா? கை குலுக்கும் விதம் கரெக்ட்டா இருக்கா? இந்த மாதிரியான சுய மதிப்பீடு இல்லையா? அதேதான். அது மட்டும் இல்லாம, இவர்கிட்ட அடுத்து நம்ம என்ன பேசணும், எப்படி இந்த உரையாடலை சுவாரஸ்யமா கொண்டு போறதுங்கிற திட்டமிடல் வேற பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஓ! அப்போ அந்த நேரத்துல நம்ம மூளை, எதிரே இருக்கிறவர் யாருங்கிறத விட, நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற சுய கவனத்துல தான் ரொம்ப பிஸியா இருக்கு. துல்லியமா சொன்னீங்க. தகவல் தொடர்புங்கிறது இருவழி பாதை தான். ஆனா முதல் சந்திப்புல மூளையோட முழு ஆற்றலும் நம்ம சொந்த நடத்தை மற்றும் பாதுகாப்பை உறுதி பண்றதுலயே செலவாகிடுது. நம்ம அவங்க முன்னாடி ஒரு நல்ல இம்ப்ரெஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறதால கவனம் முழுக்க நம்ம மேலேயே திரும்பிடுது. ம். மூளை அளவுக்கு அதிகமா சிந்திக்கிறதால எதிராளியோட பேருங்கிற அந்த புதிய தகவல் உள்ள நுழையறதுக்கு தேவையான அந்த சின்ன வாசல் அது அப்படியே அடைபட்டு போயிடுது. இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ நான் ஒரு கார 120 கிலோமீட்டர் வேகத்துல ஹைவேல ஓட்டிட்டு போறேன்னு வைங்க. அப்போ சாலையோரம் இருக்கிற ஒரு சின்ன பேர் பலகைய வாசிக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. சூப்பர் உதாரணம். இல்லையா? ஏன்னா என் கவனம் முழுக்க வண்டிய ஓட்டுறதுலயும், அடுத்து வர்ற திருப்பத்த கவனிக்கிறதுலயும், பிரேக் பிடிக்கிறதுலயுமே இருக்கு. அந்த அதீத வேகத்துல பேர் பலகைங்கிறது வெறும் ஒரு மங்கலான காட்சியா கடந்து போயிடுது. யாராவது அந்த போர்டுல என்ன எழுதியிருந்துச்சுன்னு கேட்டா, நம்ம திருன்னு முழிப்போம். ஏன்னா, அத பார்த்தோம், ஆனா மூளை பதிவு பண்ணல. எக்ஸாக்ட்லி. அந்த கார் உதாரணம் மூளையோட செயல்பாட்டை ரொம்ப சரியா விளக்குது. கார் ஓட்டும்போது எப்படி உங்க பாதுகாப்புக்கும் இயக்கத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படுதோ அதே போல தான் சமூக சந்திப்புலையும் ம். உணர்ச்சிகளுக்கும் நடத்தைக்குமே மூளை முன்னுரிமை கொடுக்குது. ஒர்க்கிங் மெமரி அந்த பேரை ப்ராசஸ் பண்ண நேரம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த சிந்தனைக்கு தாவிடுது. இதனால அந்த பேர் உங்க நிரந்தர நினைவகத்துக்கு, அதாவது லாங் டேர்ம் மெமரிக்கு போகவே மாட்டேங்குது. பதிவாகாத ஒண்ண எப்படி திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும்? சரி, இப்போ ஒரு வாதத்துக்காக கேக்குறேன். நான் எந்த விதமான சமூக அழுத்தமோ இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன்னு வச்சுப்போம். காரை ரொம்ப மெதுவா தான் ஓட்டுறேன். பேர் பலகையும் கூர்ந்து கவனிக்கிறேன். மூளையில ஓவர்லோட் எதுவுமே இல்ல. அப்படி இருந்தும் சில நேரங்கள்ல பேர்கள் ஞாபகத்துல நிக்கிறது இல்லையே, அது எப்படி விளக்குவது? இது ரொம்ப நல்ல கேள்வி. இங்கேதான் பரிணாம வளர்ச்சியோட பங்கு உள்ள வருது. மனித மூளைங்கிறது பல லட்சம் வருஷங்களா பரிணாமம் அடைஞ்சு வந்த ஒரு சிக்கலான இயந்திரம். மூளையோட மிக முக்கியமான வேலை என்னன்னா, நாம உயிர் வாழ்றத உறுதி பண்றது தான். ஓகே. அதுக்காக மூளை ஒரு அற்புதமான தகவல் வடிகட்டி, அதாவது பிரெயின் ஃபில்டரிங் சிஸ்டமை உருவாக்கி வச்சிருக்கு.
பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் காட்டுல வாழ்ந்தப்போ ஒரு புது நபரை சந்திக்கிறதுங்கிறது உயிராபத் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமா, அவர் எதிரியா இருந்தா உயிருக்கே ஆபத்தாச்சே. அதேதான். அதனால ஒரு முகத்தை பார்த்த உடனே மூளை சில விஷயங்களை உடனடியா ஸ்கேன் பண்ண பழகிடுச்சு. இவர் நண்பனா இல்ல எதிரியா, இவர் கையில ஆயுதம் இருக்கா, முகத்துல கோபமான உணர்ச்சி இருக்கா, இந்த மாதிரி உயிர் வாழ்றதோட தொடர்புடைய தகவல்களுக்கு மூளையோட அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி முதல் முன்னுரிமை கொடுக்குது. அப்போ முகம், உணர்ச்சி, ஆபத்து இதுகளுக்கு தான் மூளை அதிக முக்கியத்துவம் கொடுக்குதா? ஆமா. ஏன்னா மனித பெயர்கள்ங்கிறது வெறும் சத்தங்கள் தான். அவை பரிணாம வீதியாவோ உயிர் வாழ்றதுக்கோ எந்த வகையிலையும் அவசியமானவை கிடையாது. அதனால மூளை அந்த சத்தங்களை முக்கியமில்லாத தகவல்னு நினைச்சு வடிகட்டி வெளியே தள்ளிடுது. அப்போ அந்த காலத்துல ஒரு வேற்று மனுஷனை பார்க்கும்போது அவன் என்ன பேர் வச்சிருக்காங்கிறது அவசியம் இல்ல, அவன் நம்மள தாக்குவானா மாட்டானாங்கிறது தான் மூளைக்கு முக்கியம். அந்த பழைய சாஃப்ட்வேர் தான் இன்னைக்கும் நம்ம மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். இது ஒரு முக்கிய காரணம். இன்னொரு உளவியல் காரணியும் இங்க இருக்கு. மூளை எப்போதுமே அர்த்தமுள்ள, அதாவது மீனிங்ஃபுல்லான தகவல்களை மட்டும்தான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கும். அது என்ன அர்த்தமுள்ள தகவல்? அதாவது ஒரு தகவலுக்கு மூளையில ஏற்கனவே ஒரு இமேஜ் இல்லனா ஒரு கொக்கி இருக்கணும். உதாரணமா ஒருத்தரை சந்திக்கும் போது அவர் நான் ஒரு மருத்துவர் இல்ல நான் ஒரு ஆசிரியர்னு சொல்றாருன்னா உங்க மூளையில ஒரு உடனடியா ஒரு உருவகம் உருவாகும். ஓ, டாக்டரா வெள்ளை கோட் ஸ்டெத்தஸ்கோப், டீச்சர்னா கரும்பு வலகை சாக் பீஸ்னு ஒரு இமேஜ் வந்துரும். ஆமா, இந்த சித்திரங்களோட அவர் சொல்ற தகவலை மூளை சுலபமா இணைச்சுக்கும். ஆனா ரவி, அனிதா, கார்த்திக் இந்த மாதிரி பேர்களுக்கு சொந்தமா எந்த அர்த்தமும் கிடையாது. ஒரு நிமிஷம், நிஜமாவே மூளைக்கு கார்த்திக்னா என்னன்னு தெரியாதா? அது ஒரு மனுஷனை குறிக்கிற வார்த்தைன்னு மூளைக்கு நல்லாவே தெரியுமே. அது ஒரு மனுஷனோட பேருன்னு தெரியும். ஆனா கார்த்திக்ங்கிற அந்த ஒலியோட வடிவம் என்ன? அதுக்கு என்ன நிறம் இருக்கு? என்ன அர்த்தம்? மூளையோட காட்சி நரம்புகளுக்கு அந்த பேரு எந்த ஒரு சிக்னலையும் கொடுக்கறதில்ல. புரியுது. அவை வெறும் எழுத்துக்களோட தொகுப்பு, தன்னிச்சையா உருவாக்கப்பட்ட விற்று சத்தங்கள் மட்டும்தான். மூளை ஒரு தகவலை சேமிக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்த பின்னணி தேவை. பேர்களுக்கு அந்த பின்னணி இல்லாததால மூளை அதை சேமிக்க ரொம்ப சிரமப்படுது. ஓ, இதையே உளவியல்ல பேக்கர் பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. பேக்கப் பாரடாக்ஸா? அப்படின்னா என்ன? ஒருத்தர்கிட்ட இவர் பேக்கர், அதாவது பேக்கரியில வேலை செய்யறவர் அப்படின்னு தொழில சொன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஆனா இவரோட பேரு மிஸ்டர் பேக்கர் அப்படின்னு சொன்னா சீக்கிரமே மறந்துரும். ஏன்னா தொழில் ஒரு இமேஜை உருவாக்குது. ஆனா பேரு அப்படி எதையும் உருவாக்குறது இல்ல. வாவ், இந்த பேக்கர் உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. மூளைக்கு விஷுவல் இமேஜ் கிடைச்சா கிட்டியா பிடிச்சுக்கும், வெறும் ஆடியோ சவுண்ட்னா நழுவ விட்டுடும். சரிதானே? பெர்ஃபெக்ட். சரி, இதுவரைக்கும் நம்ம பேர்கள் ஏன் மூளையில பதிவாகிறது இல்லைன்னு பார்த்தோம். ஆனா இங்க இன்னொரு சுவாரஸ்யமான சிக்கலும் இருக்கே. என்னது? சில நேரங்கள்ல ஒருத்தரோட பேரு நமக்கு நல்லா தெரியும், மூளைக்குள்ள அது பதிவாகி இருக்குங்கிறதும் நமக்கு உறுதியா தெரியும். ஆனா அவங்கள நேர்ல பார்க்கும்போது அந்த பேர் சரியான நேரத்துக்கு நம்ம உதட்டுக்கு வராது. அட, இவர் பேர் எனக்கு தெரியுமே, நாக்கு நுனில இருக்கே, ஆனா வெளியே வரமாட்டேங்குதேன்னு ரொம்ப தடுமாறுவோம். இது ஏன் நடக்குது? இதத்தான் உளவியல்ல டிப் ஆஃப் த டங் எஃபெக்ட்னு சொல்றாங்க. அதாவது நாக்கின் நுனியில இருக்கும், ஆனா ஞாபகத்துக்கு வராத ஒரு தற்காலிக மறதி நிலை. இங்க பேரும் மூளையோட நினைவு கிடங்குல பத்திரமா தான் இருக்கு. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை அதை சேமிக்கிறதுல இல்ல, அதை மீட்டு எடுக்கிறதுல, அதாவது ரெட்ரீவல்ல தான் இருக்கு. நினைவில் இருக்கிற ஒரு தகவலை மூளை வெளியே கொண்டு வர்ற பாதையில ஒரு சின்ன தடை ஏற்பட்டுடுது. அந்த நபரை பார்த்த உடனே ஐயோ இவர் பேரை ஞாபகத்துக்கு வரலையேன்னு நீங்க பதற்றம் அடைறீங்க இல்லையா? ஆமா, ரொம்பவே பதட்டமா இருக்கும். அந்த பதற்றம் மூளையில கார்டிசோல்ங்கிற மன அழுத்த ஹார்மோனை சுரக்க வைக்குது. இந்த கார்டிசோல் என்ன பண்ணும்னா நினைவுகளை மீட்டெடுக்கிற நரம்பு பாதைகளை தற்காலிகமா முடக்கி விட்டுடும். இது ஒரு வகையான ரெட்ரீவல் ஃபெயிலியர். இத கேக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வீட்ல சாவிய தொலைச்சிட்டு தேடுற மாதிரி தான் இருக்கு. சாவி வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும், மூளைக்குள்ளதான் பேர் இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா அவசரமா வெளியே கிளம்பும்போது அந்த பதற்றத்துல வீடெல்லாம் சல்லடை போட்டு தேடுவோம், சாவி கிடைக்கவே கிடைக்காது. கரெக்ட். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா சோஃபால உட்கார்ந்திருக்கும் போது பதற்றம் தணிஞ்ச உடனே ஆமா டிவியோட ஸ்பீக்கர் மேல வச்சோமேன்னு சடார்னு ஞாபகத்துக்கு வரும். இங்க அந்த பதற்றம் தான் சாவியை கண்டுபிடிக்க விடாம நம்ம கண்ணை மறைக்குது இல்லையா? அந்த ஒப்பீட்டு அப்படியே மூளையோட செயல்பாட்டோட பொருத்தி பார்க்கலாம். பதச்சம் குறையும் போது கார்டிசோல் அளவு குறைஞ்சு நரம்பு பாதைகள் தளர்வடையுது. அப்போ மறைந்திருந்த தகவல் எந்த தடையும் இல்லாம ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடுது. அதான் அந்த நபரை விட்டு விலகி வந்த கொஞ்ச நேரம் கழிச்சுதானே ஞாபகம் வருது. ஆமா, இதோட சேர்ந்து மூளைக்குள்ள இன்னொரு குழப்பமும் நடக்குது. அது ஒலியின் அடிப்படையிலான குழப்பம். ஒலியின் அடிப்படையிலான குழப்பமா? அது எப்படி நடக்கும்?
மூளை தகவல்களை சேமிக்கும்போது சில நேரங்கள்ல ஃபோனிலாஜிக்கல் லூப், அதாவது ஒலியோட அடிப்படையில ஃபைல்களா அடுக்கி வைக்குது. நாம பல பேரை தொடர்ந்து சந்திக்கும்போது ரமேஷ், சுரேஷ், மகேஷ், தினேஷ்னு ஒரே மாதிரி ஒலிக்கிற பேர்களை மூளை ஒரே ஃபோல்டர்ல போட்டு வச்சிடுது. அடப்பாவமே. ஆமா, அந்த நபரை பார்க்கும்போது மூளை சரியான பேருக்கான ஃபோல்டரை திறக்காம ஷா அப்படின்னு முடிகிற எல்லா பேர்களையும் மொத்தமா உங்க கண் முன்னாடி குட்டிடுது. முகங்கள் வெவ்வேறா இருந்தாலும் பெயர்களோட ஒலி ஒற்றுமையால மூளை தனக்குள்ள ஒரு குழப்பமான வலைய பின்னிக்குது. அப்போ உங்க நனவு மனம் ராமேஷா, சுரேஷான்னு ரொம்ப தடுமாறுது. மூளை இவ்வளவு சிக்கலான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா இருந்தாலும் ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் வித்தியாசம் தெரியாம திண்டாடுதுங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதுதான் மூளையோட சுவாரஸ்யம். சரி, இதுவரை நம்ம பிரச்சனைகளை ரொம்ப விரிவாவே பார்த்துட்டோம். சமூக அழுத்தம் காரணமா ஒர்க்கிங் மெமரி ஓவர்லோட் ஆகிறது, பரிணாம வளர்ச்சியால மூளை முகங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது, அர்த்தமில்லாத பெயர்களை சேமிக்க மறுக்கிறது, அப்புறம் கார்டிசோல் ஏற்படுத்துற சிக்கல்கள்னு எல்லாத்தையும் அலசிட்டோம். இப்போ தீர்வுகளை பத்தி பேசலாம். நாம இந்த குறைபாடுகளெல்லாம் தாண்டி எப்படி பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது? இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் தொடர்பு இல்லாமை, வீக் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான். மூளைக்கு தகவல்களை சேமிக்க தொடர்புகள் தேவைன்னு நாம முன்பே பார்த்தோம் இல்லையா? ஆமா. முகம் பிளஸ் பேருங்கிறது மிக மிக பலவீனமான ஒரு தொடர்பு. இத மூளை ரொம்ப ஈஸியா மறந்துரும். ஆனா முகம் பிளஸ் ஒரு கதை அல்லது முகம் பிளஸ் ஒரு காட்சி படிவம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவான தொடர்பு. ஆக பேர்களை ஞாபகம் வச்சுக்கணும்னா நாம அந்த பேருக்கு ஒரு தொடர்பை சேர்க்கையா உருவாக்கணும். ஓ, மூளைக்கு தானா ஒரு பொருளை உருவாக்க தெரியாததால நாமே அந்த பேருக்கு ஒரு கற்பனையான குக்கிய மாட்டி விடணும், அதானே? எக்ஸாக்ட்லி. அதாவது இயற்கையா மூளைக்கு இல்லாத ஒரு சிஸ்டமை நாமளே செயற்கையா உருவாக்கி மூளையை ஹேக் பண்றோம். ஆனா எப்படி அந்த புதிய கொக்கிகளை உருவாக்குறது? மூலக்கட்டுரை இதுக்கு சில நடைமுறை சாத்தியமான வழிகளை சொல்லுது. முதல் படியே நம்ம கவனத்தை குவிக்கிறது தான். அது ஆக்டிவ் லிசனிங்னு சொல்றாங்க. நாம பேசிட்டு இருந்த அந்த நான் எப்படி தெரியறேன், அடுத்து என்ன பேச போறேங்கிற உள் மனசின் குரலை அந்த ஒரு சில வினாடிகளுக்கு மட்டும் வலுக்கட்டாயமா நிறுத்தி வைக்கணும். எதிராளியோட கண்களை நேருக்கு நேரா பார்த்து முழு கவனத்தோட அவங்க பேரை கேட்கணும். தற்காலிக நினைவகத்துல இருக்கிற மத்த குப்பைகளை எல்லாம் நீக்கிட்டு பேருக்கு மட்டும் இடம் கொடுக்கணும். இது கேக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த உள்மன குரலை அடக்கிட்டு கேட்டாலும் அந்த பேரு வெறும் ஒலியா மறுபடியும் மறைஞ்சத வாய்ப்பு இருக்கே, அதுக்கு என்ன பண்றது? அங்கதான் நாம இன்னொரு தந்திரத்தை பயன்படுத்தணும். பேரை கேட்ட உடனே அதை திரும்ப உங்க வாயால சொல்லணும். திரும்ப சொல்றதா? ஆமா. உதாரணமா அவங்க என் பேரை கார்த்திக்னு சொன்னா நீங்க உடனடியா வணக்கம் கார்த்திக், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு அவங்க பேரை சொல்லியே பதிலளிக்கணும். இப்படி செய்யும்போது உங்க காதால கேட்ட ஒரு தகவல் உங்க வாயின் வழியா திரும்பவும் ஒலிக்கப்படுது. இது மூளையில ஒரு ஆடியோ லூப்பை உருவாக்குது. வாவ்! தகவல் 2 முறை மூளையை தாக்குறதால அது பதிவாகிற வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகுது. ஓ, அத நாம வெளியே சொல்லும்போது நம்ம சொந்த குரலும் அதை பதிவு பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது எதிராளிக்கு ஒரு நல்ல உணர்வு தரும் இல்லையா? இவர் என் பேரை குறிப்பிட்டு பேசுறாருன்னு அவங்களும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல உறவை வளர்க்கவும் உதவும். சரி, ஆடியோ லூப் பண்ணிட்டோம். ஆனா அந்த விஷுவல் இமேஜ், அதாவது காட்சி படிமத்தை எப்படி உருவாக்குறதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் அடுத்த முக்கியமான உத்தி. அந்த புதிய பேரை கேட்ட உடனே அது ஒரு பொருளோட அல்லது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நபரோட இணைக்கணும். இது மூளைக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ அந்த புது நபரோட பேரு கமலான்னு வைங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வேற ஒரு கமலா அல்லது பிரபல நடிகை கமலஹாசன் போன்ற ஒருத்தரோட உருவத்தையோ மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த புதிய நபரோட இணைச்சு பார்க்கணும். அல்லது அவங்க பேரு ரோஜான்னா நிஜமான ஒரு ரோஜா பூவை அவங்க தலையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு கற்பனை சித்திரத்தை மனசுக்குள்ள வரையலாம். சூப்பர்! இது அந்த வெற்று பேருக்கு ஒரு வலுவான அர்த்தத்தையும் விஷுவல் இமேஜையும் உடனே கொடுத்துடும். இது ரொம்ப சுவாரஸ்யமான தந்திரம். மூளைக்கு விஷுவல்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதால நாமே ஒரு கற்பனை காட்சியை உருவாக்கி மூளையோட வேலையை ஈஸியாக்கிடுறோம். ஒருவேளை அப்படி எந்த தெரிஞ்ச பேரோ பொருளோ அந்த செகண்ட்ல ஞாபகத்துக்கு வரலன்னா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு அருமையான மனப்பயிற்சி இருக்கு. அந்த நபரோட முகத்தை பார்க்கும்போது அவங்க பேரோட எழுத்துக்களை அவங்க நெற்றியிலேயே நீங்க கற்பனையா எழுதி பார்க்கலாம். நெற்றியில எழுதி பார்க்கறதா? ஆமா, அந்த எழுத்துக்களே என்ன நிறத்துல இருக்கு, என்ன ஃபாண்ட்ல இருக்குன்னு கூட நீங்க கற்பனை பண்ணலாம். இது முகத்தையும் பேரையும் ஒன்னா இணைக்கிற ஒரு நேரடியான விஷுவல் தொடர்போ உருவாக்குது. முகத்தை மூளை எப்படி ஸ்கேன் பண்ணிடுன்னு பார்த்தோம் இல்லையா? அதோட சேர்ந்து நீங்க கற்பனையா எழுதின அந்த பேரும் மூளையில அப்படியே ஒட்டிக்கும். வாவ்!
பேர கற்பனையா அவங்க நெற்றிலேயே எழுதி பாக்குறது, இது உண்மையிலே ஒரு ஆஹா மொமெண்ட் தான். மூளையோட பலவீனத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஒரு சம உத்தி இது. இத தவிர உரையாடலோட நடுவுல பேர அடிக்கடி பயன்படுத்துறதும் உதவும்னு நினைக்கிறேன். ஆமா, பேச்சோட நடுவுல நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்த்திக்? அல்லது கார்த்திக் சொன்னது போல இப்படி அவங்க பேரை திரும்ப திரும்ப பயன்படுத்துறது அந்த பேரை ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போக மூளைக்கு உத்தரவிடுது. ஓ, நாமளே மூளைக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கறோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான தகவல். அடிக்கடி பயன்படுது, அதனால இதை சேமிச்சு வைன்னு நாமே ஒரு சிக்னல் கொடுக்கறோம். இந்த உத்திகளெல்லாம் கலந்து பயன்படுத்தினா பெயர்களை மறக்கிறதுன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நாம அலசின விஷயங்கள் கண்டிப்பா ஒரு பெரிய பாரத்தை நம்ம மனசுல இருந்து இறக்கி வச்சிருக்கோம். நேயர்களே, பேர்களை மறக்கிறதுங்கிறது உங்க மூளையோட குறைபாடோ அல்லது உங்களோட புத்திசாலித்தன குறைவோ கிடையாதுங்கிறத இப்போ நீங்க ஆழமா புரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா. இது வெறுமனே மூளையோட ஒர்க்கிங் மெமரியோட வரையறை, பேர்களுக்குள்ள காட்சி தொடர்பு இல்லாம மற்றும் பரிணாம வளர்ச்சி உருவாக்குன இயற்கையான வடிகட்டி செயல்பாடு, இதோட கூட்டு விளைவு மட்டும்தான். அந்த முதல் சந்திப்போட பதற்றத்தை குறைச்சு நாம இப்போ பார்த்த இந்த எளிய உத்திகளை, அதாவது பேரை கேட்ட உடனே திரும்ப சொல்றது, அதை ஒரு பொருளோட இணைக்கிறது, கற்பனையா அவங்க நெற்றியில எழுதி பார்க்கறது, இதை சரியா பயன்படுத்தினா நீங்களும் பெயர்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். நிஜ முகங்களையும் மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிற வகையில நம்ம மூளையை வடிவமைச்சிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா, பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாம ஒரு முற்றிலும் புதிய டிஜிட்டல் யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நிஜ முகங்களை விட யூசர் நேம்ஸ், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்கள், டிஜிட்டல் அவதாரங்கள் மற்றும் சோஷியல் மீடியா பெயர்களை மட்டுமே அதிகம் சந்திக்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறிட்டோம். உண்மைதான். இப்போலாம் முகத்தை விட ப்ரொஃபைல் பிக்சர் தான் ஞாபகம் இருக்கு. அங்க நிஜ முகங்கள் இல்ல, உணர்ச்சிகள் இல்ல, வெறும் எழுத்துக்களும் எண்களும் கலந்த வெற்று பெயர்கள் மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை எதிர்காலத்துல நம்ம மூளையோட நினைவாற்றல் கட்டமைப்பு இந்த டிஜிட்டல் பெயர்களை நினைவில் வைக்க ஏதுவா எப்படி மாறப்போகுது? முகமே இல்லாத ஒரு டிஜிட்டல் உலகத்துல மனித மூளை எந்த அடிப்படையில புதிய கொக்கிகளை உருவாக்க பழகும்? மனிதர்களாகிய நாம எதிர்கொள்ள போற பரிணாம மாற்றத்தோட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இது. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. மூளைக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை எவ்வளவுதான் தோண்டினாலும் அது முடிவதே இல்லைங்கிறத இது காட்டுது. நேர்களே, அடுத்த முறை நீங்க ஒருத்தர்கிட்ட கை குலுக்கும் போது உங்க மூளை எப்படி தட்டு தடுமாறி அந்த பேரை சேமிக்க போராடுதுங்கிறத நினைச்சு உங்களுக்குள்ள ஒரு சின்ன புன்னகை முகிழ்க்கும்னு நம்புறேன். அந்த புன்னகையோட அவங்க பேரையும் இந்த முறை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த ஆழமான அலசல்ல சந்திக்கலாம். அதுவரை சந்திக்கும் மனிதர்களையும் அவங்க பேர்களையும் கொண்டாடுவோம். நன்றி.